ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றமான மாதமாக இருக்குது. ராசிநாதன் முதல் 15 நாட்கள் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் சுப செலவுகளை கொடுத்தாலும், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தாலும், வெளிநாட்டில் பிஆர் வாங்கக்கூடிய ஏற்றத்தை கொடுத்தாலும், ராசியில் வரும்போது மற்றும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய யோகம். கலைத்துறை, பால் துறை, அது தவிர இந்த நூல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம். ஆடை சம்பந்தமான வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம். புத்தகங்கள் எழுதுகிறவங்களுக்கு, அது தவிர டாக்டர்ஸாக இருக்கிறவங்க, சீனியர் சர்ஜன்ஸு, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்ஜன்ஸ், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலை பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும், தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நலத்தில் நல்ல ஒரு சீரான ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபரிமிதமான மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் கேது 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. விநாயகரை வழிபடுவது மிகவும் சால சிறந்தது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்ன்றது 8/7/2025 11/7/2025 வரலும் வரக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளையும் தாயாரையும் போய் சேவிச்சுட்டு வாங்க. சுக்கிரனுக்கு உண்டான இடம் அது. போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும்.